ஜெயா டிவி நேயர்களுக்கு வணக்கம். குக் வித் குட்டீஸ் நிகழ்ச்சிக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறேங்க. குட்டீஸ் ரெடியாக இருக்காங்க, எல்லாரையும் அழைச்சிடுவோம் வாங்க. கியூட்டா இருக்கீங்க. உங்க பேர் என்ன? ரேயாஸ்ரீயா? ரேயாஸ்ரீ. ஓ, உங்க பேரு? ராகவன். ராகவன். நீங்க என்ன குட்டி? தேவேஷ். ஓகே ஓகே ஓகே. என்ன படிக்கிறீங்க நீங்க? 5th standard. நீங்க? செகண்ட் ஸ்டாண்டர்ட். 6th ஸ்டாண்டர்ட். ஓகே. நீங்க ரெண்டு பேரும் பிரதர் சிஸ்டரா? ஓ, சரி சரி சரி. எங்கேருந்து வரீங்க? அம்ஜிக்கரை. ஓகே ஓகே. ஸோ ஸ்கூல் எல்லாம் பக்கமா கொஞ்சம் தள்ளி அந்த மாதிரி? பக்கத்துலேயே, வாக்கபிள் டிஸ்டன்ஸ். நடந்து போயிடுவீங்களா? அதான் பார்த்தேன், நடந்துட்டு கால் வலிச்சிடும் இல்ல? ஸோ அப்பா கொண்டு போய் விட்டுடுவாங்க, அப்புறம் அம்மா கூட்டிட்டு வந்துடுவாங்க. அப்பா வந்து போய் விட மாட்டார். ஆட்டோ இல்லையா? சரி சரி சரி. ஸோ ஆட்டோவில் என்ன ஜாம் பேக்டா போவீங்களா? சும்மா 4 பேர் அந்த மாதிரி கரெக்டாக? 3 பேர் தான். சூப்பர், வெரி குட். உங்க ஆட்டோ அங்கிள் கிட்ட நல்லா பேசிட்டே போவீங்களா? அவங்க நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சொல்லிலாம் தருவாங்க. நல்ல ரொம்ப வருஷமா அவங்க ஆட்டோல தான் போறீங்களா? இல்ல, 2 மாசம் இப்பதான் பழகிருக்கீங்க. ஓகே. நிறைய பக்கத்துல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய இருக்காங்களா? நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. போய் விளையாடுவீங்க எல்லாரோடையும்? இல்ல உங்க வீட்டுக்கு வருவாங்களா? எங்க வீட்டுக்கு வருவாங்க. உங்க வீட்டுக்கு வருவாங்க. ஓ, வெரி குட். நீங்க உங்களுக்கு ரொம்ப குவைட்டா இருக்கீங்களே. நீங்க உங்க பக்கமா உங்களுக்கு ஸ்கூல்ல ரொம்ப தள்ளியா? தள்ளி இருக்குது. ஸோ எப்படி போறீங்க போகும்போது? வண்டி இல்லையா? யார் கொண்டு போய் விடுவாங்களா? அம்மா கொண்டு போய் விடுவாங்களா? ஓ சரி சரி. ஸோ டயத்துக்கு கிளம்பி ஆகணும் அம்மாவோட போகணும்னா. கரெக்டாக நீங்களா கிளம்பிடுவீங்களா? இல்லை அம்மா விரட்டிகிட்டே இருப்பாங்களா? ரெடியாக விடா அத்தையா விரட்டுவாங்கல்ல? ஸோ நீங்களும் ரெடி ஆகிறதுலாம் கிடையாது, அம்மா சொல்லிகிட்டே இருக்கணும். ஓகே. ஸ்கூலில் உனக்கு பிடிச்ச, நீ படிக்கிறத பிடிச்ச சப்ஜெக்ட்? தமிழ் பிடிக்குமா? ஓ, வெரி குட் வெரி குட் வெரி குட். தமிழ் நல்ல மார்க் வாங்குவேன். தமிழ் எதனால பிடிக்கும்? அவங்க சொல்லி கொடுக்கறது பிடிக்கும். அழகா அதுக்கு அர்த்தம் சொல்லி அதோட ரிலேட்டடாக ஒரு கதை அந்த மாதிரி சொல்லி தருவாங்களோ? ஓகே. உங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்ட்? எனக்கு பிடிச்சது மேத்ஸ். மேத்ஸ் பிடிக்கும். நல்லா கணக்கு போட வருமா? தமிழ் தான். பரவாயில்லையே. எனக்கு வந்து நான் கூட்டி படிப்பேனால எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓ, எழுத்து கூட்டி படிப்பியா? வெரி குட். ஸோ நல்லா எழுத்து கூட்டி படித்து பழகிட்டேன் தமிழை. ஸ்கூல்லேயும் நல்லா சொல்லி தருவாங்க. சரி, படிப்பு சம்மந்தப்பட்ட. இப்போ சாப்பாடு சம்மந்தமாக வரும். நம்மளோட ப்ரோக்ராம்லாம் சமைக்கிறது தானே வேலை. என்ன பிடிக்கும் சாப்பிட? யோசிக்கணுமா? பால்கோவாவா? ஸ்வீட்டு. அப்புறம் வேற? பொங்கல். பொங்கலுக்கு தொட்டுக்கிறதுக்கு தனியா பொங்கல் அப்படியே ரசிச்சு சாப்பிட்டுக்குவோம் இல்ல? பொங்கல், வடை, சாம்பார் செம்ம காம்பினேஷன் ஆச்சு. அம்மா பொங்கல் பண்ணும்போது சாம்பார் பண்ணுவாங்களா? வடை பண்ணுவாங்களா? பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கும் பொங்கல் பிடிக்கும்? ஆனா எனக்கு ரொம்ப பிடிச்சது கார பணியாரம், கார சட்னி. கார பணியாரம், கார சட்னி. ஐயோ, எனக்கு ரொம்ப பிடிச்சது பூரி, உருளைக்கிழங்கு. சரி, இப்போ ஒரு நாளைக்கு அம்மா வந்து கார பொங்கல், கார பணியாரம், சட்னி தான் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோ, நீ அட்ஜஸ்ட் பண்ணிப்பியா? இல்லை எனக்கு பூரி தான் வேணும்னு கேட்பியா? இல்ல, எங்க அண்ணனுக்கு கார பணியாரம் கொடுப்பாங்க, எனக்கு தோசை கொடுப்பாங்க. ஓ, அதில் அட்ஜஸ்ட் பண்ணிடுவாங்க அம்மா. அவள் அதுக்கு என்ன பிடிக்குமோ அதுதான். ஸோ நீங்கள் கொடுக்கறது தான் மெனு, இதுதான் இன்னைக்கு பண்ணணும்னு அவங்க செய்வாங்க. அது பிடிச்சிருந்தா நாங்கள் சாப்பிடுவோம். பிடிச்சிருந்தா சாப்பிடுவோம், பிடிக்கலன்னா சாப்பிடுவோம். அதுக்கு தான் கேட்டேன். பிடிக்கலனாலும் சாப்பிடுவோம் இல்லை? அதே மாதிரி எல்லா காயும் சாப்பிடுவோம். சாப்பிட மாட்டேன். நான் ஏதோ கொஞ்சம் சாப்பிடுவேன். நான் முருங்கைக்காய் சாப்பிடுவேன், பீன்ஸ் சாப்பிடுவேன், அது மட்டும் தான் சாப்பிடுவேன். ஏன் கத்திரிக்காய் வெண்டைக்காய்லாம் வேணாங்குதா நம்மள? கத்திரிக்காய் சாப்பிட்டா ரொம்ப நல்லது, வெண்டைக்காய் சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப நல்லது. அப்புறம் காராமணி, கொத்தவரங்காய், அவரைக்காய் இது எல்லாமே சாப்பிடணும். பயர் சாப்பிடணும் நிறைய, சென்னா அது இதெல்லாம். நீங்கள் சாப்பிடுவீங்களா? சைலண்ட்டாக வேடிக்கை பார்க்குறீங்க. வீட்லையும் குவைட்டா? இல்லை அண்ணனோட குஸ்தி தானா? சண்டை போட மாட்டீங்க? அது நடக்குமே. ஏன்னா நாங்களும் எங்கள் வீட்டில் அப்படி தான், சின்ன பிள்ளையில
அதுக்கப்புறம் கொஞ்சம் வருஷம் கழித்து நம்மலாம் கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் நான் அப்படி சண்டை போட்டோம் இப்படி சண்டை போட்டோம்னு நினச்சி சிரிச்சுப்போம். ஸோ சண்டை வந்து ஒரு விளையாட்டு சண்டை தான் இல்லையா? எதுக்கு சண்டை வரும்? ரிமோட் பொருளுக்கு வரும். என்ன எழுதுகிற பேனாங்கன்னா ஏன் பேனா நீ எடுத்தியா, ஓன் பேனா நான் எடுத்தேனான்னு சண்டை வருமா பற்றி அது நிறைய வரும். ஆனால் எப்போவுமே நீ இப்படி குவைட்டாக தான் இருப்பியா? இல்லை நல்லா பேசுவியா? கேமரா பண்ணால் வச்சு ஃபியர் வந்துடுச்சா? கொஞ்சம் யோசனை இல்லை? ஓகே. நல்ல இந்த குளிர் காலத்தில் உங்களுக்கு என்ன சாப்பிட பிடிக்கும்? கோல்டாக இருக்கு சூப். உனக்கு? எனக்கு பாப்கார்ன் நல்லா அப்படியே வச்சு ரசிச்சு சுடு சுட அந்த மழை கொட்டுற போது உட்காந்து ஜாலியா இல்லை? அது ஒரு சுகம் தான். படம் வேற பார்த்துக்கிட்டு கூட துணைக்கு. உங்களுக்கு என்ன பிடிக்கும் இந்த மழை நாளில்? என்ன பிடிக்கும்? டீ சாப்பிட பிடிக்கும். டீயோட என்ன ஜிஞ்சர் டீயா? சும்மா பிளெயின் டீ. சும்மா பிளெயின் டீ சுட சுட அப்படியே மழை ஒரு கொட்டும் போது கூடவே அம்மாவிட்ட சொல்லி ஒரு மசால் வடை ஒரு பஜ்ஜி அதை வாங்கி டீ ஒரு வாய் பஜ்ஜி ஒரு வாய் எப்படி இருக்கும்? ட்ரை பண்ணி பாரு. ஆனால் உங்கள் அம்மா திட்டினா வந்து என்கிட்ட சொல்லாது. ஏன்னா இந்த பாட்டி இல்லாதான் சொல்லி கொடுத்தாங்கன்னா அவங்க அம்மா சொல்லுவாங்க அப்புறம். ஸோ நல்ல சூப் பிடிக்கும் அப்படின்னு அவன் சொல்லியிருக்கான். இன்றைக்கி ஆனால் சூப் தான் பண்ண போகிறோம். ஸ்வீட் கார்ன் பிடிக்குமா? ஸ்வீட் கார்னை வச்சு கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் வச்சு ஸோ அதையும் சாப்பிட்றீங்க. நீங்கள் காய்கறிலாம் எல்லாம் காய்கறி சாப்பிடணும்னு சொன்னதில்ல? ஓகே. ஸோ இன்றைக்கி காய்கறிலாம் போட்டு கூட கார்ன் போட்டு சூப் பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? பண்ணதுக்கப்புறம் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்வீட் கார்ன் வெஜ் சூப். முதல்ல அதுக்கு தேவையான பொருள்லாம் பார்த்துக்கலாம், அதுக்கப்புறம் அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்வீட் கார்ன் வெஜ் சூப் செய்ய தேவையான பொருட்கள்: ஸ்வீட் கார்ன் 1½ கப், கேரட் 1, பீன்ஸ் 10 பொடியாக நறுக்கி கொள்ளவும், பச்சை பட்டாணி 1/4 கப், வெங்காயத்தாள் சிறிதளவு, இஞ்சி 1 அங்குல துண்டு பொடியாக நறுக்கவும், வெங்காயம் பொடியாக நறுக்கியது 1 டேபிள் ஸ்பூன், பொடியாக நறுக்கிய பூண்டு 1 டேபிள் ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் சிறிதளவு, மிளகுத்தூள் ருசிக்கேற்ப, மஞ்சள் தூள் 1 சிட்டிகை, மல்லித்தழை சிறிதளவு, உப்பு ருசிக்கேற்ப, வெண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன். இப்போ இந்த ஸ்வீட் கார்ன் வெஜ் சூப் பண்ணுறதுக்கு தேவையான பொருள்லாம் பார்த்துட்டோம். அதுக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு பாத்திரத்தில் கிட்டத்தட்ட 1.25 லிட்டர் தண்ணி வச்சு அடுப்பில் வச்சுருக்கேன். அது கொதிக்க ஆரம்பிக்கும் போது அதுக்குள்ளேயும் குழந்தைங்ககிட்ட பேசிட்டு வந்துடலாம். ஸோ இப்போ ரெடி பண்ணிடலாமா? பண்ண உடனே ஸோ இந்த சூப்பு சாப்பிடும்போது வெறுமனே சாப்பிட போகிறோம். எப்படி சாப்பிட போகிறோம்? அதுக்கு அந்த சூப்போட என்ன சாப்பிட்லாம்? நான் இப்போ எதுவும் பண்ணலை, ஆனால் கேட்டுக்கிறேன். பெப்பர். ஆனால் சூப் சாப்பிட்டுட்டு சில பேர் என்ன பண்ணுவாங்க, பிரெட் டோஸ்ட்டு, அப்புறம் ஒரு சூப் ஸ்டிக்ஸ், இந்த மாதிரி இதெல்லாம் சாப்பிடுவாங்க. இல்லை அதெல்லாம் சாப்பிட்ருக்கியா? அதெல்லாம் இல்லை, பிரெட் டோஸ்ட் சாப்பிட்ருக்கீங்க. இல்லை வெஜிடேரியனா நீ? நான்வெஜ் சாப்பிடுவீங்க. நீங்களும் நான்வெஜ் சாப்பிடுவீங்க? நான்வெஜ் வெஜ். நான்வெஜ் வெஜ்ஜு. நான்வெஜ் சாப்பிட்டாலே வெஜ்ஜு சாப்பிட்றோம். ஓகே. சரி, நான்வெஜ்ல என்ன பிடிக்கும்? சிக்கன். எனக்கு மீன் பிடிக்கும். மீன் பிடிக்கும். மீன் வறுத்தா பிடிக்குமா, குழம்பு பிடிக்குமா? ரெண்டுமே பிடிக்கும். ஸோ உங்களுக்கு வந்து சிக்கன் மட்டன் ஃபிஷ் ஃப்ரை அவ்வளோதான். ஃபிஷ் ஃப்ரை அவ்வளோதான். அதான் அத்தனையும் சொல்லிட்டோமே. அப்புறம் அவ்வளோதான். நீங்கள் என்ன இஷ்டமாக சாப்பிடுவீங்க? சிக்கன் மட்டன். ஓகே. ஆனால் ஸ்கூலுக்கெல்லாம் நான்வெஜ் அலவுட் இல்லை இல்லை? ஒன்லி வெஜிடேரியன். அது வந்து ஸ்கூல் ஒரு விதத்தில் கரெக்டாக தான். ஒன்று வந்து மெஸ் பண்ணிடுவோம் நான்வெஜ். ரெண்டாவது இந்த ஸ்மெல். சில பேர் சாப்பிட மாட்டாங்க. ரைட், சாப்பிட மாட்டாங்க. அவங்க இது பண்ணக்கூடாதுங்கிறதுனால எடுத்துட்டு வரக்கூடாது. ரெண்டாவது ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, இந்த நான்வெஜ் கொண்டு போய் பழக்கப்படிட்டோம்னா நம்ம இருக்கிற அந்த கொஞ்சம் வெஜ் கூட சாப்பிட மாட்டோம் இல்லையா? அதனால வெஜிடபிள்ஸ் வெஜிடேரியனாக சாப்பாடு கொண்டு போகிறது ரொம்பவே நல்லது. வெஜிடபிள்ஸ்லாம் கலந்து. ஸோ என்ன சாப்பாடு வெஜிடேரியன் சாப்பாடில் நீங்கள் எடுத்துகிட்டு போகிறதா ஸ்கூலுக்கு பிடிக்கும்? ஏதாவது வெரைட்டி ரைஸ் தானே? இல்லை அம்மா சாம்பார் அதெல்லாம் பண்ணி செஞ்சு கட்டி கொடுப்பாங்க. பொட்டேட்டோ ரைஸ். ரைஸ்லேயே பொட்டேட்டோ போட்டு மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு இதே பொட்டேட்டோ ரைஸ்லேயே போட்டால் தொட்டுக்கிறதுக்கு என்ன வச்சுப்பேன்? அதெல்லாம் ஒன்று வேணாம். இதே போட்டு ஸ்பூன் போட்டு சாப்பிட்டுடலாம். வேலை முடிஞ்சது. சாம்பார் சாதம், கேரட் ரைஸ், பீட்ரூட் ரைஸ். கேரட் ரைஸ். நம்ம இப்போ ப்ரோக்ராம்லேயே நிறைய குழந்தைங்க இதான் சொன்னாங்க. நான் செஞ்சு வேற காமிச்சேன். கேரட் ரைஸ், பீட்ரூட் ரைஸ். அது பயங்கர கிரேஸ் எல்லாருக்கும் அந்த கேரட் ரைஸ் பீட்ரூட் ரைஸ். இல்லை அதுக்குள்ளேயும் பாரு, நம்ம பேசிகிட்டே இருந்ததை தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சாச்சு. நான் இன்னைக்கு வந்து இதில் ஒரு கேரட்டும் 10 பீன்ஸும், கேரட் கொஞ்சம் பெரிய சைஸ் கேரட்டாக எடுத்து எல்லாம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இந்த தண்ணி கொதிக்க ஆரம்பிக்கும் போது அதை போட்டுடுறேன்.
இப்போ நான் உப்பு சேர்க்கலை இன்னும். இது கொஞ்சம் வேகணும். அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் ஒன்று ஒன்றா இதில் கலக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி கொடுத்துருக்க கார்னில் 1 கப் கார்னை வந்து அப்படியே ஒன்றும் பாதியமாக ஒரு சுற்றி அதாவது முழுசாகவும் இருக்கும் உடஞ்சும் இருக்கும் அந்த மாதிரி ஒரு இதில் தான் அரைச்சிருக்கோம். ரொம்ப அரைச்சிடக்கூடாது. கொஞ்சமாக அதை ஒரு சுற்றிட்டு எடுத்துடலாம். பிஃபோர் பட்டன் யூஸ் பண்ணி அதாவது பல்ஸ் மோடில் வந்து ஒரு அடி அடித்து எடுத்துடலாம். அந்த மாதிரி அடித்து ரெடியாக வச்சுருக்கேன். மீதி வந்து அதை அப்படியே கொஞ்சம் முழு கார்னை வச்சுருக்கேன். ஏன்னா அதை சாப்பிடும்போது அந்த கார்ன் வாயில் படும்போது நல்லா இருக்குங்கிறதுனால அப்படியே வச்சுருக்கோம். ஒரு சின்ன டிப்ஸ் சொல்லணும் அப்படின்னா, இந்த சீசன் சமயத்தில் கிலோ 30 ரூபா 25 ரூபா இந்த ரேஞ்சுக்கெல்லாம் விற்கிற போது கார்ன் வந்து வாங்கிட்டு வந்து நம்ம நல்ல ஒரு குக்கரில் 2 விசில் விட்டு எடுத்துட்டு கத்தி வச்சு லேசாக நிமிண்டிகிட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த முத்துக்கள் தனித்தனியாக வந்துடும். அந்த கார்னில் வந்து கார்ப்ஸ் வந்து தனித்தனியாக வந்துடும் எல்லாம். அதுக்கப்புறம் எடுத்து ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணிட்டோன்னா கிட்டத்தட்ட ஒரு மாதம் வரைக்கும் நம்ம அதை நல்லா ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதுக்கு அதிகமாக உங்கள் ஃப்ரீசர் நல்லா இருந்தால் அதுக்கு அதிகமாகவுமே நீங்கள் நல்லா ஸ்டோர் பண்ணிக்கலாம். தேவையான போது குழந்தைங்கக்கிட்ட நம்ம எல்லாம் கொடுக்குற மாதிரி இதையுமே ஈவினிங் வந்தோடனே ஒரு கொதிக்கிற தண்ணியில் இதை எடுத்து போட்டு சும்மா ஒரு கொதி விட்டு வடிகட்டிட்டு அதில் சாட் மசாலாவோ அல்லது எலுமிச்சம்பழமோ அல்லது கொஞ்சம் வெண்ணெயோ இது போட்டு கலந்து கொடுத்தோம் அப்படின்னா நம்ம வெளியில் வாங்கி கொடுக்குறத விட நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். சரி, இப்போ யாருக்கு பாட தெரியும் ஆட தெரியும்? வெக்கப்படாம சொல்லு. உனக்கு ஆட தெரியுமா? ஐயோ பாட தெரியுமா? நானும் சேர்ந்து பாடுறேன்டா. சத்தம் இல்லாமல் 2 பேரும் பாடுவோம். ஒருத்தரும் அவங்களாம் பார்க்குறவங்களுக்கு நீ பாண்டியா நான் பாண்டியன்னு தெரியாது, பாடிடுவோம். வேணாம்மா. எல்லாத்துக்கும் வெக்கப்படுவியா? ரொம்ப வெக்கப்படுவியா? நீங்கள் என்ன பாடுவீங்களா? என்ன பாட்டு பாடுவீங்க? எங்க ஸ்கூல்ல பரதநாட்டியத்துல ஒரு பாட்டு சொல்லி கொடுப்பாங்க. பாடிக்கிட்டே ஆடுவீங்களா? நீங்க பாரதியார் எழுதின பாட்டு தெரியும். பாரதியார் எழுதின சூப்பர் குட்டி, வெரி குட். தெரியுமா? பாடுங்க. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு 7 நிமிஷம் இந்த கேரட்டும் பீன்ஸும் கிட்டத்தட்ட ஒரு 1/2 வேக்காடு வெந்துருச்சு. இப்போ நசுக்கி வச்சுருக்கோன்னு சொன்னால் ஒரு அடி அடித்து வச்சுருக்கேன்னு சொல்லி அந்த கார்ன் இதில் சேர்த்துக்கிறேன். அதோடு கூட ஒரு சிட்டிகை மஞ்சள். இது வந்து கார்ன் சேர்க்கும் போது அந்த லைட் எல்லோவோட இன்னும் கொஞ்சம் ஒரு லைட் எல்லோ சேர்த்தோன்னா அதை பார்க்க அழகாக இருக்கும். ஒரு மாதிரி அந்த கலர்ஃபுல்லாக காய்கறி எல்லாம் சேரும்போது அதை பார்க்கவே நல்லாயிருக்கும். இதோட கொஞ்சமாக பொடியாக நறுக்கின இஞ்சி, வெங்காயம், பூண்டு. இந்த பூண்டெல்லாம் ஆப்ஷனல், பிடிக்காதவங்க பூண்டை நிறுத்திடலாம். பட் ஆக்சுவலாக பூண்டு போடும்போது இந்த ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும். இதோட பட்டாணி, நான் ஃப்ரீஸ் பண்ண பட்டாணி எடுத்திருக்கேன், ஃப்ரோசன் பீஸு அதை எடுத்திருக்கேன். அதோடைய இந்த கார்ன் முழுசாக இருக்கும் இல்லையா, இந்த கார்ன் இது இதோட வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு தகுந்த உப்பை இதில் போட்டுடலாம். இது ஒரு 5 நிமிஷம் ஆனால் அப்பப்போ தொலாவி விட்டுட்டே இருக்கணும். தொலாவி விட்டுட்டு இது நல்லா கொதிக்க விடுங்க. நல்ல கலர்ஃபுல்லான ஒரு சூப்பு, அதே சமயம் கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கும். இன்னும் நிறைய வெஜிடபிள்ஸ் சேர்க்கறதுனால இதில் பைண்டிங் ஏஜென்ட் கொஞ்சம் இந்த குழகுழப்பு கொடுக்கறதுக்காக நான் கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் சேர்க்குறேன். அதில் நீங்கள் ஆப்ஷன்ஸ் வச்சுக்கலாம். இந்த கார்ன்ஃப்ளவர் வேண்டான்னு நினைக்கிறவங்க கார்ன்ஃப்ளவர் அவாய்ட் பண்ணிவிட்டு ஓட்ஸ் இருக்குது இல்லையா, அது லேசாக ஒரு வறுத்துட்டு நல்லா பொடி பண்ணி அதை சேர்த்துக்கலாம். அல்லது இது அரரோட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அரரோட்டு மாவு, அந்த மாவை சேர்த்தும் இதில் நல்லா கரைச்சி ஊற்றிக்கலாம். ஸோ இது எல்லாமே ஆப்ஷன்ஸ். இது எல்லாமே எது உங்களுக்கு பிரியப்படுறீங்களோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம். இதில் வந்து இந்த அரிசி மாவு அந்த மாதிரி விஷயங்கள் இதில் சேராது. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் தான் நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ இது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதித்து வேகட்டும். சரி, இப்போ நாங்கள் உங்கள் டான்ஸை பார்க்க ரெடி ஆகிட்டோம். சூப் ஒரு பக்கம் ரெடி ஆகுது. பாடுங்களேன். ஆனால் வந்து அந்த கேரட் பீன்ஸ் போட்டதுக்கு அப்புறமா அந்த ஸ்வீட் கார்ன் நறுக்கி போட்டிங்களே, அப்புறமா உண்மையாலே கடையில் போட்ட பவுடர் போட்டு தண்ணியில் கிடப்போம்ல, அதே மாதிரி இருந்துச்சு பார்க்கறதுக்கு. இல்லை, குடிச்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் அதே மாதிரி இருக்குதான்னு சொல்லுங்கள். சரியா? சூப்பராக ஃபாலோ பண்ணியிருக்கீங்களே. வீட்டில் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்களா சமைக்கலாம்? நல்லா பண்ணுவீங்களா? சூப்பர். என்ன மாதிரி ஹெல்ப் பண்ணுவீங்க? பாரு, அவன் பார்த்து பொம்பளை பிள்ளை நீ பேசாமல் இருக்க, அவன் சொல்கிறான். நீங்கள் என்ன ஹெல்ப் பண்ணுவீங்க அம்மாவுக்கு? பொருள் எடுத்து தருவேன், சாமான் கழுவி தருவேன். சாமான கழுவி தருவியா? தங்கம்டா. அதெல்லாம் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்க. எப்போ ஸ்கூல் நாளில் முடியாது, லீவ் நாளில் இல்லையா? ஸ்கூல் நாள்லேயும் பண்ணுவீங்களா? ஸ்கூல் நாளில் எப்படி குட்டி உங்களுக்கு டைம் கிடைக்கும்? ஸ்கூலில் விட்டாங்க சாயந்தரம் வந்த உடனே. ஓ, உங்கள் அண்ணனும் ஹெல்ப் பண்ணுவாரா?
2 பேரும் தான் பண்ணுவீங்க. எக்ஸலண்ட் எக்ஸலண்ட், கேட்கவே சந்தோஷமாக இருக்குது. எல்லாமே கற்றுக்கணும்ல நம்மளும். ஓகே. ஏன்னா நீங்களாம் படிப்பு முடிச்சுட்டு வெளிநாட்டில் போய் வேலை பார்க்குறீங்க, வெளிநாட்டில் போய் படிக்க போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நாம் தெரிஞ்சுக்கிட்டா தான் சர்வைவல்னு சொல்லுவாங்களே, நம்மளுக்கு நமக்கு தேவையானதை செஞ்சுக்கக்கூடிய அளவுக்கு தெரிய வரும். ஸோ மேடம் சொல்லுங்கள் மேடம், சூப்பர் கரெக்டாக சொல்லிட்டீங்க. நீங்கள் என்ன ஹெல்ப் பண்ணுவீங்க அம்மாவுக்கு? பண்ணுவாங்களா? சப்பாத்தி மாவுக்கு பண்ண மாட்டீங்களா? ஜூச்சோ பாரு, அவன் பண்ண மாட்டாங்கங்கிறான். அம்மாக்கு சப்பாத்திக்கு மாவு பேசுங்க. ஓ, சப்பாத்திக்கு மாவு பேசுவீங்களா? அதெல்லாம் பேசி கொடுத்துருவீங்களா? சப்பாத்தி திரட்டுறதெல்லாம்? அம்மாக்கு உடம்பு முடியலன்னா நான் பிரெட் டோஸ்ட் பண்ணி தருவேன், சூப் செஞ்சு தருவேன். ஓ, அதெல்லாம் பண்ணுவேன். அது போதுமே. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அதை கற்றுக்கலாம். ஏன்னா கொஞ்சம் வளர்ந்தவொன்னே கற்றுக்கலாம். இப்போ அம்மா பயப்படுவாங்க உங்களை கிச்சனுக்குள்ளே விடுறதுக்கு இல்லை. இப்போ உங்கள் தங்கச்சி ஒரு டான்ஸ் ஆடுறது பார்ப்போமா? எல்லாரும் ரெடி, நீங்கள் ஆடுறது பார்க்கலாம். ஆடுங்களேன். பாட்டு பாடுறேன். சரி பரவாயில்ல, ஒரு பாட்டு பாடு. மூஷிக வாகன மோதக ஹஸ்த ஷாமர கண்ண விலம்பித சூத்ர வாமன ரூப மகேஸ்வர புத்திர விக்ன விநாயக பாத நமஸ்தே. சூப்பர். இது ஸ்கூலில் சொல்லி கொடுக்குறாங்களா? டெய்லி ப்ரேயர் சாங் உங்களுக்கு? பரதநாட்டியத்தை சொல்லி தருவாங்க. உங்களுக்கு ப்ரேயர் சாங்லாம் உண்டு இல்லை? மார்னிங்கா அசம்பிளிலையா இல்லை மத்தியானம்? மார்னிங்கும் பாடுவாங்க, ப்ரேயர் ஸ்கூல் விடும்போதும் ப்ரேயர் சொல்லி தான் ஸ்கூல் முடிப்பாங்க. ஓ, மார்னிங் வந்து உங்களுக்கு அசம்பிளிலையா இல்லை ஒவ்வொரு கிளாஸும் இண்டிவிஜுவலாக தனியாக ப்ரேயர்ஸ் வந்து மட்டும் அசைஞ்சு அப்புறம் கிளாஸில் இருக்கும். ஓகே. ஸோ இப்போ வந்து இந்த காய் உள்ள வெந்திருக்கும். இதில் கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் எடுத்து கொஞ்சம் தண்ணி ஊற்றிப்போம். ஒரு 1/2 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். பார்த்துப்போம். இதுக்கு இடையில கொஞ்சம் உப்பு. அதோட மிளகுத்தூள். காரம் பிடிக்குமா? சூப்பர். நல்ல கார சாரமாக பிடிக்குமா இல்லை லைட்டாக காரம் பிடிக்குமா? நல்ல காரமா? அந்த அவனும் காரம் சொல்ல, அவங்களுக்கு லைட்டாக காரம் வேணும். அது போதும். ஓகே. ஏன்னா மீன் குழம்பு மீன் வறுவெல்லாம் கார சாரமாக பண்ணாதானே இல்லை? இது கொதிக்க ஆரம்பிக்கும் போது கொத்தமல்லி, அதோட வெங்காயத்தாள். சர்வ் பண்ணும்போது கொஞ்சம் வெங்காயத்தாள் போட்டுக்கலாம். அதையும் கலந்துட்டு நீங்கள் பேசி முடிக்கிறதுக்கு நான் ஒரு சூப்பே வச்சு முடிச்சிட்டேன். அவ்வளோதான் பேசியிருக்கீங்க. போச்சு. இன்றைக்கி நிறைய பேர் எதிர்பார்த்துட்ருப்பாங்க, ஐயோ இந்த குழந்தைங்க இவ்வளோ தான் பேசியிருக்காங்களேன்னு வச்சுக்குவாங்க. ஓகேயா? இன்னும் கொஞ்சம் நல்லா பேச முடியும். டிசைட் பண்ணிட்டு வந்தியா என்ன பேசலான்னு? இல்லையா? நீ முடிவு பண்ணலையா? வரும்போது அப்படியே பிளாண்டா வந்துட்டீங்களா? எது இருந்தாலும் ஓகே. அவ்வளோதான். சரி, இப்போ எல்லாம் போட்டாச்சு. இப்போ நம்ம நல்லா உங்கள் மூக்குக்கெல்லாம் வாசனை வந்து அப்படியே டேஸ்ட் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி கொஞ்சம் பட்டர் போட்டுட்டோம். சால்டட் பட்டர் போட்டால் ஃப்ளேவர் நல்லா இருக்கும்ல. வருதா? பத்தியா? ஸோ சூப் ரெடி ஆயிடுச்சு. நான் கப்பில் ஊற்றுறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி உங்களுக்கெல்லாம் விடுகதை எதை போட தெரியுமா? 5 ஷர்ட்டை போட்டுப்பேன், ஆனால் அவனுக்கு உடம்பு இருக்காது. 5 ஷர்ட்டு பூட்டா? இல்லை, 5 ஷர்ட்டா? அது எப்படி? ஆனால் உடம்பு இல்லாமல் ஒரு 5 ஷர்ட்டு எப்படி அவன் போட்டுப்பான்? அது காய்கறியிலே ஒன்று வரும். க்ளூ கொடுக்குறேன். காய்கறியிலேயே வரையா? காய் சாப்பிடுன்னு சொன்னதுக்காக எனக்கு தண்டனையா? இரு நான் சொல்லிடுறேன். பட்டாணி, வெங்காயம். வெங்காயம். தேங்க்யூ கண்டுபிடிச்சிட்டேன் பார். அது நான் சொன்னதுக்காக நீ காய் சாப்பிட்டுடணும். சரியா? ஓகே. உனக்கு ஏதாவது தெரியுமா? தெரியாது. ஓகே. இப்போ இதில் கொஞ்சம் வெங்காயத்தாள். பார்க்கறதுக்கு அழகாகவும் இருக்கணும், நல்ல ஹெல்த்தியாகவும் இருக்கணும், டேஸ்டியாகவும் இருக்கணும் இல்லை? சூப்புக்கு நல்ல மழை, அந்த மழைக்கு குளிருக்கு சூப்பு எப்படி இருக்கும்ல? சூப்பராக இருக்கும். சாப்பிடலாம்.
இப்போ குடிச்சு பாரு. ஆறி இருக்கு. சூப்பர். நல்லா இருக்கா? நிஜமாவா? ம். ஜாக்கிரதை. ஆனால் இன்னும் காரம் போட்டுருக்கலாம். இன்னும் கொஞ்சம் போட்டு, நான் கொஞ்சமாக தான் போட்டேன். உங்களுக்கு வேணா மேலே மிளகுத்தூள் போட்டு கொஞ்சம் காரம் சாரமா அதை குடிக்கலாம். அம்மா பண்ணி தர சொல்லிங்களா? பிடிச்சிருக்கா உங்களுக்கு? கொஞ்சம் காரம் வேணும் இல்லை? ஓகே, காரம் போட்டு சாப்பிடலாம். ஸோ நல்ல ஒரு கார்ன் வெஜ் சூப் பண்ணோம். குழந்தைங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. ஆனால் அவங்களுக்கு காரசாரமாக கேட்குறாங்க. யூஸ்வலாக குழந்தைங்க காரம் கம்மியாக கேட்பாங்க. ஸோ இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸை கொடுங்க. இந்த நிகழ்ச்சியில் உங்கள் குழந்தைங்களும் கலந்துக்கணும் அப்படின்னா கீழே கொடுத்துருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். அவங்களும் இந்த ப்ரோக்ராமில் கலந்து உங்களையும் சந்தோஷப்படுத்துவாங்க, எங்களையும் சந்தோஷப்படுத்துவாங்க. மீண்டும் இதே மாதிரி இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.